மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை வர நேரத்தை இவ்வளவு குப்பையை கொண்டு வச்சிருக்கீங்க. ஏன் சார் எவ்வளவு நாளா கமிஷனர் இருக்கீங்க? எவ்வளவு நாளா? 1.5 வருஷமா இருக்கீங்க. 1.5 வருஷமா இருக்கீங்க. 1.5 வருஷமா அது குப்பை இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா? போன முறை நான் வந்து நீங்க என்ன வேற எங்கேயா எடுத்துருக்கீங்க? ஆர்கன்ட்ருக்கீங்களா? இப்போ கமிட்டி வரீங்கன்னா ஒரு நிமிஷம் கமிட்டி வரனாச்சுக்கு அந்த ரூட்ல இருக்க குப்பையெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி ப்ராப்பரா வச்சிருக்கணும். மெடிக்கல் காலேஜுக்கு வந்து நோயை வந்து குணப்படுத்திக்கும் போது தான் மக்கள் வராங்க. நீங்க நோயை உருவாக்கி அனுப்புனா என்ன அர்த்தம்? உங்க நகராட்சி நீங்க தானே பொறுப்பு இருக்கு. அப்புறம் அது ஃபுல்லா நூற்றுக்கணக்கான மாடு அந்த குப்பையை பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இருக்கு. அந்த பிளாஸ்டிக் டைஆக்சைடு உருவாகும். அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிடுற மாடுடைய பாலை குடிச்சாலே அந்த விஷம் மாறும். அது அப்புறம் நகராட்சி யாரு உங்க ஃபுட் இன்ஸ்பெக்டர் யாரு நகராட்சிக்கு? பாலுடைய கண்டென்ட் எடுக்க சொல்லுங்க. லேப் கழிச்சு இங்க இருக்கிற மாடுகள் வந்து கறக்கப்படுகின்ற பால்ல என்ன அளவு இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு விவரமான ஒரு லேப் கழிச்சு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கு. பார்த்தா ஒரு 50 மாடு அந்த பிளாஸ்டிக் தின்னுட்டு இருக்கு. கெட்டு போடும் சார் மாடு. சார் நீங்க புதுசா வந்தீங்க. நீங்க வந்த பிறகு உங்களுடைய மருத்துவ கழிவு குப்பைகள் அங்க எதுவுமே கொட்டக்கூடாது. எல்லா பத்திரிகைகளும் லைவா போயிட்டு இருக்கு. ஒரு மாசத்துல ஏற்கனவே 1.5 வருஷம் இருக்கும்போது அந்த டீன் அப்பதான் சொன்னாரு, அவர் மாறி போயிட்டாரு. இப்ப நீங்க வந்துருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டல குறித்து பொதுமக்கள் கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. எல்லாம் ரெஃபர் பண்ணிடுறாங்க. அப்படி ரெஃபர் பண்ணக்கூடாது. டீன் உங்களுடைய கேம்பஸ்குள்ள நகராட்சி நீங்க சார் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி என்ன இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி என்ன பண்றாங்க நகராட்சி நிர்வாகம்? அது மாதிரி பண்ணணும்ல. அதே நீங்க ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் அந்த இடம் யாருக்கு சொந்தமான இடம்? வில்லேஜ் பஞ்சாயத்து. சரி கேட்க ஆளு எனக்கு கொட்டிடலாமா? சரி குப்பைகளுக்கு கேளுங்க கமிஷனர் சார், அந்த குப்பைகளுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு இந்த கேம்பஸ் மருத்துவமனை உட்பட்டாம எங்கேயாவது ஃபாரஸ்ட் காடு அந்த மாதிரி இடத்துல போய் கொட்டி அதை ரீசைக்ளிங் பண்ணி பிளாஸ்டிக் தனியா, மக்கும் குப்பை தனியா, மக்காத குப்பை தனியா பிரிச்சு அதை முறையா கையாளணும். புரியுதுங்களா? அடுத்த முறை இதே மாதிரி பத்திரிகை நம்மளுக்கு யாராவது செய்தி ஆக்கி வந்துச்சுன்னா கமிஷனர் உங்க கடுமையா நடவடிக்கை எடுக்கும். இப்ப கமிட்டி வரும்போது உங்க வண்டி கூட்டிட்டு இருக்கு அவங்க புகைப்படத்தோட ஆதாரத்தோட கமிட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. யார் உங்க எஸ்ஐ யாரு, டிராபிக் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் யாரு வர வச்சு அதெல்லாம் பார்க்க சொல்லி பார்த்துருக்காரு. அவர்லாம் கமிட்டி வருது அப்போ வந்து நீங்க ஒழுங்காக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. இந்த வழியாக தான் கமிட்டி உள்ள வரும். சரி கமிட்டி வந்து பார்க்குவாங்க, சேர்மன் கலெக்டர் வராங்க, சத்தம் போடுவாங்களே, அது கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனாக வச்சிருக்கோன்ற குறைந்தபட்ச அக்கறை கூட இல்லை உங்களுக்கு.